وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: ألم يعن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله. قال النبي صلى الله عليه وسلم في الحديث الشريف: اتق الله حيثما كنت. இறையச்சம் அல்லாஹ்வை பயந்து வாழ்வதன் அடிப்படை தான் இறையச்சமாகும். அல்லாஹ் செய்கிற அத்தனை காரியங்களையும் நமக்கு சமீபமாக இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தோடு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நகர்த்தி செல்வதற்கே தக்வா இறையச்சம் என்று சொல்லப்படும். நம்மில் பலர் தக்வாவுடைய வாழ்விற்கான அடையாளமாக நன்மையான அமல்களை செய்வதையும் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒன்று மற்றும் அதனை அடையாளம் அல்ல. மாறாக பாவங்கள் குறைவதும் பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் பாவங்களிலிருந்து மீட்சி பெற்று பாவக்கரையின்றி வாழ்வதும் தான் இறையச்சம் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இந்த இறையச்சம் என்கிற அம்சம் தான் நாம் யார் என்பதை அல்லாவின் முன் அடையாளப்படுத்தும் ஆதாரமாகும். ஓர் இறை நம்பிக்கையாளரின் ஈருலக வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுவதும் இந்த இறையச்சம் தான். அல்லாஹ் தன் திருமறையில் சுமார் 70 இடங்களில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள் என்று முக்மீனை நோக்கி நேரடியாக தனது ஆணையை பிறப்பிக்கின்றார். இந்த ஆணைகளின் மூலம் வணக்க வழிபாடு விஷயங்கள், சமூக விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள், இல்லற வாழ்க்கை விஷயங்கள், கூட்டு வாழ்க்கை விஷயங்கள், தனிமனித வாழ்க்கை விஷயங்கள் என மனித வாழ்வோடு பிணைந்திருக்கும் அத்தனை தொழில்களிலும் இறைச்சத்தோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இறைநெருக்கத்தை பெற்றுத் தருகிற நன்மையான காரியங்களில் ஈடுபடும் போது இந்த இறையச்சமானது இடம்பெற்றிருக்க வேண்டும். இறைநெருக்கத்தை விட்டு தூரமாக்கிற குற்றங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் இந்த இறையச்சமானது இடம்பெற்றிருக்க வேண்டும்.